பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த உலகத்தில் பிரைஸ்லெஸ், விலையேற பெற்ற ஒரு அற்புதத்தை குறித்து உங்களோடு பேச போகிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 71, 72. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இந்த வசனத்தை எழுதின அந்த தேவ மனுஷர் எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் கடந்து போயிருப்பார் தெரியாது. ஆனால் அவருடைய அனுபவ வார்த்தைகள் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். எப்படி அவர் கற்றுக்கொள்ளுகிறார்? இப்ப நம்ம சைக்கிள் ஓட்ட முதலாவது கற்றுக்கொள்ளுகிறோம் சிறிய வயதுல. இன்னைக்கு ஒருவேளை டெக்னாலஜி இதுல கீழே விழுகாதபடி சைக்கிள் ஓட்ட சில காரியங்கள் வந்திருக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில வேளைகள்ல கீழே விழுந்து கற்றுக்கொள்ளுகிறோம். இல்லாவிட்டால் ஒரு மேக்ஸ் ட்ரை பண்றோம், ப்ராப்ளத்தை ட்ரை பண்றோம், தப்பாகிறது, திரும்ப கரெக்ட் பண்ணி கொள்ளுகிறோம். நம்ம கடந்து போகிற உபத்திரவங்கள், வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகள் எதற்கு தெரியுங்களா? ஏதோ ஒரு வகையில இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷமான இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாய் சில வேளைகள் உபத்திரவத்தில் கடந்து போறோம். இன்றைக்கு ஒருவேளை பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத ஒரு உபத்திரவம், இல்லாவிட்டால் குடும்பத்தில் வறுமையின் சூழ்நிலை, கடன் சூழ்நிலை, இல்லாவிட்டால் மனிதர்களுடைய பொறாமையின் நிமித்தம் ஏதாவது ஒரு வித பிசாசின் பிடியில போராட்டத்துல கடந்து போறீங்க, ஏதோ ஒரு உபத்திரவத்துல கடந்து போறீங்க. நீங்க கடந்து போவது என்ன உபத்திரவமா இருந்தாலும் இந்த உபத்திரவத்தில் உங்களை விடுதலையாக்குற வல்லமை இந்த வேதத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த மனிதர் கடந்து போன அனுபவத்தில் சொல்றார், உபத்திரவப்பட்ட அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு திருமணமான பிறகு நான் என் மனைவியோ கடந்து போன உபத்திரவத்தின் பாதையில தான் சிலுவையினுடைய மேன்மையை கற்றுக்கொண்டோம். நாங்கள் கடந்து போன உபத்திரவத்தின் பாதையில சிலுவையிலிருந்து கடந்து வந்த அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள் கொடுத்த அந்த விடுதலையின் நிமித்தமாய் கர்த்தர் ஒரு அற்புதமான மகனை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆசீர்வாதமாய் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். கர்த்தர் முன்குறித்த ஒரு தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவருடைய சுத்தத்தின்படி ஊழியத்தை செய்யும்படியா கிருபை கொடுத்தார். அந்த ஊழியத்தில் எதிர்பாராத உபத்திரவங்கள், திருப்பங்கள் வந்த பொழுது ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே இல்லை. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே வேதமே எனக்கு நலம் என்ற வார்த்தையின்படி ஆதியாகமம் 26, 22 படி ரெகபோத் ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இந்த நாள்ல சிங்கப்பூர் தேசத்துல மகிமையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாய் சொல்ல முடியும். தேவன் கிருபையா வைத்திருக்கிறார். நீங்க எந்த உபத்திரவத்துல கடந்து போனாலும் அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, வேதத்தினுடைய மகத்துவத்தை கற்றுக்கொள்றீங்க. நீங்க எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் உங்க உபத்திரவக்கூடிய உங்க விடுதலை, உங்க அற்புதம், உங்க அதிசயம் இந்த வேதத்தில் இருக்குது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும், அந்த வாக்கு தத்தத்தின் வசனங்களை சொல்ல சொல்ல அந்த வாக்கு தத்தத்தின் சொந்தக்காரர் இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, உங்கள் இருதயத்தில் இயேசுவுக்கு இடத்தை கொடுக்கிற பொழுது, ஏசப்பா உங்க வாழ்க்கையில் நிறைந்திருக்கிற பொழுது, ஏசப்பா உங்கள் குடும்பத்தின் மத்தியஸ்தரார், when Jesus is the center of your family, உங்கள் குடும்பத்தின் மத்தியில் இயேசு இருக்கிறார். அவரே இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் எந்த உபத்திரவமா இருந்தாலும் விடுதலை கடந்து வரும். இன்னைக்கு நான் உபத்திரவத்துல கடந்து போறேன், என் வாழ்க்கையில இயேசு இல்ல, ஏசப்பாவுக்கு உங்க இருதயத்துல இரத கொடுங்க. இந்த வார்த்தைக்கு பிறகு உங்களுக்காய் செபிக்கிற ஆண்டவரை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இயேசுவை ஏற்றிருக்கிற உபத்திரவத்துல கடந்து போறேன். உங்க கரத்தில் இருக்கிற வேதத்துல நீங்க உபத்திரவத்திலிருந்து வெளியில வருவதற்குண்டான வாசலை என் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். உங்களுக்கு என்று வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நான் அப்படி உபத்திரவத்துல கடந்து போன பொழுது ஏசாயா 41:10 படி நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற அது ஒரே வார்த்தையின் மூலமாய் வாழ்க்கையில என் ஆண்டவர் எல்லா உபத்திரவத்தை மாற்றினார். எவ்வளவோ எவ்வளவோ உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியில அக்னியின் சூழலை கடந்து போன போல சூழ்நிலைகள் இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வேதத்தை பற்றி கொள்ளுங்க. ஏசப்பாவுக்கு இருதயத்தில் கொடுங்க. உங்களுக்கு ஜெபிக்க போறேன். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில இயேசு இல்லையோ, இப்பொழுது இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுங்க. இருதயத்தில் கடந்து வாங்க ஆண்டவரே, இருதயத்தில் கடந்து வாங்க. இருதயத்தில் உங்களுக்கு இடம் கொடுக்கிற இந்த பிரசங்கியார் சொல்றபடி நான் கடந்து போற உபத்திரவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கடந்து வரட்டும். உங்கள் வேதம் எல்லாவற்றிலும் நலம் என்று அறிந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், மனதார உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. இயேசு உங்க இருதயத்தில் தங்கி இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீங்களோ, உங்க கரத்தில் இருக்கிற வேதத்தை ஏதோ வரலாற்று புத்தகம் நினைக்காதபடி என் வாழ்க்கையை மாற்றுகிற அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்
எனக்கு இந்த கோர்ஸ்ல எனக்கு இந்த காரியம் புரியவே இல்லை. வேதத்தை ஒரு சில அதிகாரங்கள் தினம் வாசிக்க ஆரம்பிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியலையோ என் ஆண்டவர் புரிய வைப்பார். ஏதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அந்த கஷ்டத்தை கடந்து வரும்படியாய் செய்வார். என்ன உபத்திரவமா இருந்தாலும் அந்த உபத்திரவத்திற்கு விடை வேதம். அந்த உபத்திரவத்திலிருந்து நீங்க வெளியில் வர உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே நலம். வேதமே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை பற்றி கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய நிலைகளுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.